மகனுக்கோ மகளுக்கோ வயசு ஆகிட்டே போகிறது, ஆனால் திருமணம் நடக்கலையே அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த அம்மா அப்பா 2 பேருக்கும் மனசு ரொம்ப கஷ்டப்படும். அப்படிப்பட்டவர்கள் சுயம்வர பார்வதி ஹோமம் பண்ண முடிஞ்சால் வீட்டில் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஹோமமெல்லாம் பண்ண முடியாதுமா அப்படின்னு நினைக்கிறவா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே பார்வதி சுயம்வர ஹோமத்தில் சொல்லக்கூடிய துர்வாசர் பார்வதிக்கு பரமசிவனை மணக்கிறதுக்கு சொல்லி கொடுத்த ஒரு மந்திரத்தை கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 முறை ஜபிக்கணும். 108 நாட்களுக்கு ஜபிக்கணும். அப்படி பண்ணிட்டு வர சமயத்தில் அந்த குழந்தைகளுடைய கல்யாணம் நல்லபடியாக நடந்தேறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஸ்லோகத்தை நான் இப்போ இதில் கொடுக்குறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. ஸ்வயம்வர பார்வதி கல்யாண மந்திரம். ஓம் ஹ்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகபயங்கரி சகல ஸ்தாவர ஜங்கமஸ்ய முக்கஹ்ருதயம் மம வசம் ஆகர்ஷய நமஹ. இது சம்ஸ்கிருதத்தில் இருக்கே, இது எப்படி நாங்கள் படிக்கிறது அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். நான் உங்களுக்கு இதை இந்த பதிவில் சொல்லியே கொடுக்குறேன். ஒரு வார்த்தையாக சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க. ஓம் ஹ்ரீம் யோகினி யோகினி யோகேஸ்வரி யோகபயங்கரி சகல ஸ்தாவர ஜங்கமஸ்ய முக்கஹ்ருதயம் மம வசம் ஆகர்ஷய நமஹ. கிடைக்குமானா நம்ம பார்வதியும் பரமசிவனும் சேர்ந்து இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் ஃபோட்டோவை வச்சு மாலை சூட்டி ஏதான ஒரு நைவேத்தியம் கற்கண்டோ சக்கரை பொங்கலோ பாயசமோ பழமோ வச்சு சொல்லிட்டு வரலாம்.